காணப்பட்டது. பெண் குழந்தை பிறந்தால் ஏதோ முசீபத்து கிடைத்து விட்ட எண்ணம் அவர்களுக்கு தோன்றுமா? அப்ப கிடைத்தது ஆண் குழந்தை. ஆனா அபூ தாலிப் நாயகத்தினுடைய வீட்டை பார்த்தால் எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷத்தினுடைய எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஏதோ ஒரு மரண வீடு போல் அந்த வீடு காட்சி அளித்தது. அபூ தாலிப் நாயகம் பிறந்த குழந்தையை பார்க்கின்றார்கள். எந்த அசைவும் இல்லை, கண் திறப்பதும் கிடையாது. எந்த அசைவுமற்ற நிலையில் காணப்பட்டதினால் தான் இந்த காரணம். அபூ தாலிப் நாயகம் என்ன செய்வது என்று அறியாதவர்கள் நாயகத்தினுடைய அந்தஸ்தை, நாயகத்தை பற்றி அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பயணத்தின் பொழுது ஒரு பயணம், அந்த பயணத்தில் ஒட்டகத்தில் அபூ தாலிப் நாயகம் முன்னால் இருக்கிறார்கள். பின்னால் ரசூலுல்லாஹ்வை வைத்து அந்த ஒட்டகத்தை செலுத்திய பொழுது அந்த ஒட்டகம் அசையவில்லை. ஒட்டகம் என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அபூ தாலிப் நாயகம் முடியுமான அளவுக்கு அவர்கள் தனது சக்தியை பயன்படுத்தி அடித்தும் பார்த்தார்கள். ஒட்டகம் அசையவில்லை. அதுக்கு பிறகு அபூ தாலிப் நாயகத்துடைய உள்ளத்தில் ஒரு உதிர்ப்பு தென்பட்டது. பின்னால் இருக்கக்கூடிய நாயகத்தை முன்னால் அமர்த்தினார்கள். ஒட்டகம் எழுந்து ஓட ஆரம்பித்தது என்று அபூ தாலிப் நாயகம் அந்த விடயத்தில் இருந்து அறிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ஒரு படைப்பில் சிறந்தவர் என்பதை. இதனால் நாயகத்தை அழைத்து இந்த குழந்தையை காட்டுவோம் என்கின்ற எண்ணத்தோடு அங்கிருந்தவர்களை அழைத்து சொன்னார்கள், சென்று ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வாங்க. நாயகத்தினுடைய நுபுவத்திற்கு முந்திய காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். வீட்டிற்குள் செல்கிறார்கள். சென்று பிறந்த அந்த ஆண் குழந்தையை கையில் எடுத்தார்கள், முகத்துக்கு நேராக கொண்டு வந்தார்கள். என்ன அதிசயம்! அந்த குழந்தை கண் திறந்து நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து சிரித்தது. அந்த குழந்தை யார்? அவர்கள்தான் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. எப்படி ஒரு சபதம் எடுத்து பிறந்திருக்கிறார்கள். பிறந்தால் காபத்துல்லாவில் தான் பிறப்பேன் என்றும், பார்த்தால் நாயகத்தினுடைய முகத்தை தான் முதலில் பார்ப்பேன் என்றும், உணவு உட்கொண்டால் நாயகத்தினுடைய உமிழ் நீரை தான் உணவாக உட்கொள்வேன் என்றும் சபதம் எடுத்த குழந்தை போல் பிறந்த குழந்தை தான் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு.